ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க பிக் மிஸ்டேக்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்காங்க. இதில் மொத்தமாக 8 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபாதராக இருக்காரு, அதாவது சர்ச்சில் ஃபாதராக இருக்காரு. அவரும் அவங்க சிப்ளிங்கும் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை திருடிடுறாங்க. அதை நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு அவரு இவங்களை கடத்திட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, அப்படி இவங்க கிட்ட இருந்து என்னத்தை தான் அவர் எடுத்தாரு, இவர் ஏன் அதுக்கு புடிச்சிட்டு போயிருக்காரு, கடைசியில இவங்க தப்பிச்சாங்களா, என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். வெப் சீரிஸ் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தர் கேரக்டருமே ஓவரால் நீட்டா எழுதிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். குறிப்பா அந்த ஃபாதரா நடிச்சிருக்கவங்களும் அவங்க சிப்ளிங்கா நடிச்சிருக்கவங்களையும் சொல்லலாம். அதே மாதிரி அவர் ஃபாதரா இருந்துட்டு அவரு வெளியே பேசுற விஷயங்கள்லாம் என்ன, ஆனா அவர் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அது முன்னுக்கு பின் முரணா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. வெப் சீரிஸ்ல வர காமெடி போர்ஷன்ஸ்ல அங்கங்க ஒரு சில இடத்துல நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இவங்க வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒரு சில இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும். ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை தவிர பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு எங்கேஜிங்கா இல்லாத ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8 எபிசோட் ரொம்பவே டியூரேஷன் அதிகமா இருக்கு. இன்னும் கட் ஷார்ட் பண்ணி எடுத்திருக்கலாம். மொத்தத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் ஆச்சு வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸ்க்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். வெப் சீரிஸ் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.